ஹாய்ப்பா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஜெயஸ்ரீ ஷான் கிச்சன்லேருந்து உங்களுக்கு சின்ன வெங்காயத்தில் வடுகம் எப்படி போடுறதுன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? நான் 1 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது நல்லா தோல் உரித்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தொடச்சி ட்ரை பண்ணி நான் வச்சுருக்கேன். இதில் வடுகம் எப்படி போடுறதுன்னு நான் ஒரு ப்ராசஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள். ஓகேங்களா? இதோட மெஷர்மெண்ட்டு 1 கிலோ சின்ன வெங்காயம் நான் எடுத்துருக்கேன். சரிங்களாப்பா? இப்போ பல்ஸ் மோட்டில் விட்டு இந்த வெங்காயத்தை நான் இந்த மாதிரி பொடியாக பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் உப்பும் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா பிசைஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், இதில் இவ்வளோ இந்த அளவுக்கு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டால் தான் அந்த ஸ்மெல்லும் நம்மளுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். நீங்கள் அது எண்ணெயில் போட்டு எடுக்க சொல்ல நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் அந்த உப்பு போட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறோம். இப்போதைக்கு இது மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நம்ம ஒரு 3 தட்டில் நம்ம வெயிலில் வைக்கிறோம். இப்போ இது வெயிலில் வைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் நல்லா பரப்பி இப்படி வெயிலில் வச்சிட்டோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக நம்மளுக்கு காஞ்சிடும். சரிங்களா? இன்றைக்கி ஃபுல்லாக காஞ்சோன்னு நைட்டு நான் உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி ஃபுல்லாக இந்த மாதிரி போடுறேன். இதோட ப்ராசஸ் எப்படின்னு 10 days ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம செய்து வச்சிட்டோம்னா 1 வருஷத்துக்கு கூட நம்மளுக்கு கெட்டு போகாது. சரிங்களா? அதனால தான் நம்ம நல்லா வெயிலில் காய வைக்கிறோம். இது நீங்கள் வடுகம் நீங்கள் குழம்புல போட்டு தாளிச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு வரும். நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக வச்சா கூட இந்த வடுகம் சேர்த்தோம்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுதான் இந்த வடுகம் போடுவாங்க. இது பழங்காலத்துலலாம் தாத்தா பாட்டி, அவங்களுடைய தாத்தா பாட்டி காலத்துலலாம் இதுதான் யூஸ் பண்ணாங்க. அவங்களுடைய கை பக்குவம் சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த வடுகம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறேன், ஒரு ப்ராசஸிங்காக சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். அது மாதிரி செய்து நீங்கள் வச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் இந்த வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் என் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் பேக் பண்ணிவிட்டு கொடுத்துட்ருக்கேன். எல்லாருக்கும் உங்களுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க. சரிங்களா? ஓகேப்பா. இது நைட்டு உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறன்றதை நான் காமிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக நான் காய வச்சுட்டு எப்படி காஞ்சி வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேப்பா? இப்போ வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இன்றைக்கி ஃபுல்லாக நான். சரிங்களா? இப்போ இந்த இந்த ஈரமெல்லாம் போயிடுச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஈரம் போனோன்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போது நான் கருவேப்பிலை நல்லா எடுத்து வச்சுருக்கேன். நிறைய எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்தது பூண்டு நான் 50 கிராம் பூண்டு இந்த மாதிரி பல்ஸ் மோட்டில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சோம்பு 2 ஸ்பூன் போடலாம். சோம்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வெந்தயம் 50 கிராம் பேக்கெட், இது ஒரு 25 கிராம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 50 கிராம் கடுகு போட்டுக்கலாம். நம்ம கடுகு போட்டு தான் நம்ம தாளிக்கிறோம். அதனால் ஒரு 50 கிராம் கடுகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கடலப்பருப்பு ஒரு 25 கிராமும், உளுத்தம்பருப்பு ஒரு 25 கிராம், இது பல்ஸ் மோட்டில் நான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ சீரகம் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்னென்ன போட்டோம், கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, சீரகம், சோம்பு. சரிங்களா? கருவேப்பிலை போட்டிருக்கோம். இவ்வளோ தான் இதுக்கு இன்க்ரீடியன்ஸு. இதை கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் 2 ட்ராப்ஸ், அவ்வளோதான். இதை போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள். இதில் வேணால் பெருங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை ஒரு சிலர் தாளிக்கு சொல்ல போடுவாங்க. சிலர் போய் பெருங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். தூள் பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம். நான் இப்போ நல்லா பேசிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இன்றைக்கி தாட்டே. இன்றைக்கி நான் இதை சின்ன உருளையாக பிடிச்சி நான் இப்போ வெயிலில் இன்றைக்கி காய வைக்க போகிறேன். ஓகேங்களா?
அது எப்படி செய்யுது, நான் எப்படி காய வைக்கிறது பாருங்கள். இப்போ நல்லா ஊற்றி பேசினிட்டு, நல்லா அரைச்சி பேசினிட்டு மறுபடியும் இப்போ நானும் சின்ன சின்ன உருண்டையாக நான் வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேப்பா? அவ்வளோதான்ப்பா, உருண்டைகளை பிடிச்சிட்டேன். இன்றைக்கி 3rd டே நான் இது நல்லா வெயிலில் காய வைக்கிறேன். இன்றைக்கோட ப்ராசஸ்க்கு நல்லா வெயிலில் காய வைக்கிறோம். சரிங்களா? 3rd டே நான் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வெயிலில் காய வச்சுட்டு நல்லா வெயில் காயுது, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? அவ்வளோதான்ப்பா. இப்போ 1 கிலோ சின்ன வெங்காயத்தில் நான் வடகம் போட்டிருக்கேன். இது வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. 10 நாள் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இவ்வளோ தான் வடகம், இவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு. நான் உங்களுக்கு 1 by 1 சொல்லியிருக்கேன். பாருங்கள். அப்புறமா பார்த்துட்டு உங்களுக்கு ஆர்டர் என்ன தேவைன்னா நான் நம்பர் தரேன். அதில் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கேளு. சரிங்களாப்பா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட அடுத்த டிஷ்ஷில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.